எங்கள் பிஸ்னஸும் ரொம்ப டல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு கொடுத்த பணத்துக்கு வட்டியும் வர மாதிரி இல்லை. அந்த பணமும் வருமானதே சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் கொடுத்து நான் தான் நட்டத்தில் போயிட்டுருக்கேன்னு இங்கே பயங்கரமாக மனோஜ் புலம்பிட்டு இருக்கேன். அப்போ கஸ்டமர்ஸ் வராங்க. கஸ்டமர்ஸ் கவனிச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் அங்கே ஒரு சாமியாரும் வராரு. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னா இங்கே அவர் வந்துட்டு உங்களை ஒரு கோவிலுக்கு கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போக, எப்போதுமே லெட்ரு தான் வரும், இன்னைக்கு என்னையவே கூப்பிட்டுருக்கானே, உண்மையிலேயே அப்படி என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ரோஹிணி நீயே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி ரொம்ப பதறி போயிருக்காங்க. ஒருவேளை அந்த ஆள் சொன்ன மாதிரி யார் வர வச்சிருப்பான்? தினேஷா இருக்குமோ? தினேஷுக்கு பணம் கொடுக்கலன்றதுனால அவன் இந்த மாதிரி செய்ய வச்சிருப்பானோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பாடி கார்டையும் கூட்டிகிட்டு போவோம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரோஹிணி அப்படின்னு சொன்னவங்க இங்கே அவரையும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்து நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அங்கே கோவில் அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. இந்த கோவில் அப்படின்ட்டு பார்க்க, என்னங்க இந்த கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களே என்னன்னு சொல்லி கேட்க, இல்லை ரோஹிணி, இதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் தான் நானும் உட்காந்து பிச்சை எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி திட்டுறாங்க. சரிவா உள்ளே போகலான்னு சொல்லி இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனால் அந்த ஆளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல, அந்த ஆள் நம்மளை தானே வர சொல்லியிருக்கான், நம்மளை பார்த்ததும் அவனே வந்து பேசுவான், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அமைதியாக உட்காந்துருக்காங்க மனோஜ் தலையில் கையை வச்சபடி உட்காந்துருக்க. பக்கத்தில் அந்த சாமியார் வராரு. இது யார் அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். என்ன தம்பி, கப்பலே கவர்ந்த மாதிரி கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கே, உன் வாழ்க்கையும் இப்போ அப்படித்தானே இருக்குன்னு சொல்லி கேட்க, ஆமாங்க ஐயா, என் வாழ்க்கையே இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. எவனோ ஒருத்தன் லெட்ரு கொடுத்து என்னையா கண்டபடி அலையப்படுறான், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறான், எது நடக்கும் எது நடக்காதுன்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கேன். ரோஹிணி இங்கே காணும் அவளைன்னு சொல்லி தர்றாங்க. அவங்க இப்போ வந்துடுவாங்க தம்பி அப்படின்னு சொல்ல, ஆமாம் எப்படி தெரியும், அப்போ நீங்கள் தான் எனக்கு லெட்ரு கொடுத்தாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கோவிலில் நான் பல காலமாக இருந்துகிட்டு இருக்கேன் தம்பி, என்னைய போய் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் கண்ணுக்கு இப்போ பார்க்குறவங்க எல்லார் மேலேயும் சந்தேகப்பட தான் தோணுன்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், யாரை பார்த்தாலும் எனக்கு சந்தேகம் மட்டும்தான் வருதுன்னு சொல்ல, அதுவும் ஒரு வகையில் நன்மை தான், ஆனால் அதுக்காக எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிறது இன்னொரு பக்கம் ரொம்ப நல்லது. உங்கள் கட்டின மனைவியாக இருந்தாலும் அவங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே நம்ம மனோஜ் சொல்கிறாங்க, சேச்ச ரோஹிணி எல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, அவன் எதுக்காக எனக்கு லெட்ரு கொடுக்க போகிறான்னு சொல்லிங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை தம்பி, எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும், அதே போல் கஷ்ட நஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சில சந்தேக பார்வைகளும் அப்பப்போ சில பேர் மேலே புகுத்தி வைக்கிறது நமக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்ல, இங்கே சாமியார் இப்படியெல்லாம் பேசுகிறதை கேட்டதும் இங்கே மனோஜ் அப்படியே வியந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் அங்கே தூரமாக நிற்கிற ரோஹிணியை பார்த்துட்டு இருக்கேன். ரோஹிணி இரு மனோஜ் இதோ வந்துடுறேன் சாமி கும்பிட்டுருக்கேன்னு அங்கே நின்று சைகையில் சொல்ல, இதையெல்லாம் பார்த்த எங்கள் மனோஜ் இங்கே உடனே சாமியாரை பார்க்குறாங்க ஒரு வித குழப்பத்தோட. அதுக்கு சாமியாரும் சொல்கிறாங்க, உன் வாழ்க்கையில் இன்னும் நீ வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனுபவிக்க போகிற, நிறைய கஷ்டங்கள் உன் பக்கத்திலே தான் இருக்குது, ஆனால் அது வெளிப்படுற தருணம் தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்காலமாக இருக்கும். அதை போராடி உன்னால் ஜெயிக்கணும்னா அதுக்கு உன் மனசில் தன்னம்பிக்கையை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் எதையோ நம்பி இந்த கோவிலுக்கு வந்தேன், ஆனால் நீங்கள் பேசுகிறத கேட்குறப்ப தான் எனக்கு இன்னும் பயமே அதிகமாகுது. கோவிலுக்கு வந்தால் மனசு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் என்னடானா என்னை மேலும் மேலும் பயமுறுத்துறீங்களே சாமி அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே நீயா தேடிக்கிட்டதுப்பா, நீயா உன் வாழ்க்கையில் அமைச்சுக்கிட்டதுக்கான பலன் வந்துட்டு அதை அதுக்கான உரியவங்க தானே வந்துட்டு அனுபவிச்சாகணும். அப்படித்தான்ப்பா இதுவும், இது நீ அனுபவித்த வாழ்க்கை, நீ வந்து அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நிறைய சறுக்கல்கள், நிறைய சங்கட்டங்கள், நிறைய கஷ்டங்கள் உன் பக்கத்திலே தான் இருக்குது. அதை நான் இப்போவும் சொல்கிறேன், உன் பக்கத்தில் உன்னை விட்டு விலகாமலே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த உண்மை, அந்த சங்கட்டங்கள்லாம் வெளிவரும் நேரத்தில் நீ அதை தாங்கிக்கிறதுக்கான மன பக்குவத்தை கடவுள்கிட்ட கொடுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போ. இந்த கடவுள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாமின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற கடவுள்கிட்ட நீ வேண்டிட்டு போனனா அதில் கொஞ்ச நாளும் உனக்கு குறைக்கப்படுன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டால் மனோஜ் அப்படியே ஆழ்ந்து போய் அவர் சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எனக்கு லெட்ரு கொடுக்குறவர் யார், அவன் ஏன் எதுக்காக கொடுக்குறான், என்னை கஷ்டப்படுத்தணும்னு கொடுக்குறானா, இல்லை என் ஷோரூம் அட்டை போடணுன்றதுக்காக கொடுக்குறானா, எதுக்காகன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தா, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்கவே கொஞ்சம் சங்கட்டமாகவும் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் தான் இருக்குது. என்னை சுற்றி நிறைய சங்கட்டங்கள் இருக்குன்னா அது கண்டிப்பாக முத்துவாக தான் இருக்கும். முத்து மீனாவால் தான் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அதுக்கு சாமியாரும் சொல்கிறாங்க, எப்போதுமே பக்கத்தில் இருக்க கஷ்டத்தை வச்சுட்டு தூரமாக இருக்கிற ஏதோ ஒரு கஷ்டத்தை நீ நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் உன்னை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே உனக்கு அது புலப்படவே மாட்டுது. இதனால தான் நீ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து தப்பிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உடனே மனோஜ் கேட்குறாங்க, ஏன் சாமி இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, பரிகாரம் தானே, அதை நீ கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்ல, எல்லாமே இங்கே வினா விட மாதிரி புதிராகவே இருந்துகிட்டு இருக்கு, எதுக்குமே விடை தெரியாமல் இந்த இடத்துல இருந்து என்னால் கிளம்பி போக முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு
அதுக்கு எங்கள் மனோஜ் திரும்பவும் சொல்கிறாங்க, கேட்குறாங்க அந்த சாமி கிட்ட, ஏ சாமி, வேறு ஏதாவது நல்லதாவது நடக்குமா, ஏதாவது 4 விஷயம் நல்லதாவது பேசிட்டு போங்கன்னு சொல்ல, சீக்கிரமாகவே உன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாரிசா? அது கண்டிப்பாக ரோஹிணிக்காக தான் இருக்கும். ரோஹிணி தான் ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்போ, இங்கே உடனே கேட்குறாங்க, அந்த வீட்டுக்கு மூத்த பையன் அது நான் தான். என் மூத்த மருமகன் பார்த்தா அது என் ஒய்ஃப் ரோஹிணி தான். அவளுக்கு தானே இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வாரிசு கொடுக்க போகிறீங்க. அந்த வாரிசு அவளுக்கு தானே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வாரிசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, இங்கே உனக்கு தான் ஏற்கனவே வாரிசு வந்துடுச்சேப்பா. அந்த வாரிசு வந்து பல வருஷங்களாக இருக்கே. அப்படி இருக்கப்போ எப்படி திரும்பவும் வாரிசு உருவாகும்? அதுக்கான வாய்ப்பை நீ இழந்துட்ட. அந்த வாய்ப்பு உனக்கு திரும்ப கிடைக்க போகிறதும் கிடையாது. வந்த வாரிசை அதை உன் கூட வச்சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாரு. அந்த வாரிசும் வேண்டான்னு தூக்கி ஓரமாக ஒதுக்குனேன்னா அதுக்கான கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க தான் செய்வ அப்படின்னு சொல்ல, என்ன சாமி திரும்பவும் என்னை குழப்புறீங்க? வாரிசு வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க. யாருக்கு வரப்போகுது, யாருக்கு வந்துடுச்சு? எனக்கா? எனக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது என் கூட தானே இருக்கணும். எனக்கு உண்மையிலேயே ஒரு வாரிசு உருவானது உண்மைதான். ஆனால் அது இப்போது அழிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்ல, அது உன் கூட எப்போதுமே உன் பக்கத்தில் தான்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே அந்த சாமி துண்ணூரெல்லாம் கொடுத்து இந்த திருநீரை வீட்டில் போய் பூசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே மனோஜ் குழப்பத்தில் இருக்க, அங்கே சாமி கும்பிட்டுட்டு திருநீர் கொண்டுட்டு வர எங்கள் மனோஜுக்கிட்ட, என்ன மனோஜ் நீ கோவிலுக்குள்ளேயே வரல, திருநீர் பூசியிருக்க, ஆமாம் அந்த ஆள் வந்தானா, அந்த ஆளுகிட்ட எதுவும் பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே மனோஜ் அப்படியே ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இங்கே மனோஜ் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல, இதை கேட்ட எங்கள் ரோஹிணி பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. அப்படியா, உண்மையிலேயே சாமியா அப்படியே சொன்னதுன்னு சொல்ல, ஆமாம் இந்த கோவிலில் பல காலமாக இங்கே தான் இருந்துகிட்டு இருக்காராம். அவர் தான் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னார். ஆனால் என்ன ஏதுன்னு தெளிவாக கூட சொல்லலை ரோஹிணி, எதுவுமே எனக்கு புரியவும் மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே ரோஹிணி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்க, நமக்கு ஏற்கனவே வாரிசு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க, வந்து பல வருஷம் ஆயிட்டு, கண்டிப்பாக அதுதான் உனக்கு வாரிசாக இருக்க போகுதுன்னு ஏதேதோ குழப்பிட்டு போகிறாரு. ஒருவேளை மண்டை குழம்புன சாம்பியாராக இருப்பார் போல. அவர் சொல்கிறதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. எதுவுமே எனக்கு நல்லதாகவே சொல்லலை. அப்புறம் எப்படி நடக்கும்? நீ வா ரோஹிணி போகலாம். நம்மளை இங்கே வர சொல்லிட்டு அவன் எங்கே போய் தொலைச்சான்னு தெரியல. அவனுக்காக நம்ம இங்கே காத்துக்கிட்டு இருந்தா ஷோரூம் என்னத்துக்காகிறது? அங்கேயாவது போய் பிஸ்னஸை பார்க்கலாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கூட்டிகிட்டு இங்கே மனோஜும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அந்த சாமியார் தன்னுடைய வேஷங்கள் எல்லாம் கலைச்சிட்டு இங்கே மனோஜ் ரோஹிணி போகிறதையும் பார்க்குறாங்க. இந்த முட்டாள் மனோஜுக்கு நம்ம ஓரளவு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவன் புரிஞ்சிருப்பானா என்னன்னு தெரியலையே. ஆனால் இதை பற்றி யோசிக்க செய்வான், நம்ம சுற்றி இருக்க கஷ்டன்றது என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணவும் செய்வான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேஷத்தையெல்லாம் கலைச்சிட்டு இங்கே திரும்பி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அது வேறு யாருமே கிடையாது, எங்கள் நம்ம ரோஹிணிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான். அங்கே வந்துட்டு ரோஹிணி பண்ண துரோகத்துக்கும், ரோஹிணி வந்து தான் அண்ணனுடைய வாழ்க்கையை சீரழிச்சதுக்காகவும் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணியின் முதல் கணவருடைய ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான். அவர் தான் வந்துட்டு எங்கள் ரோஹிணியை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படிப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து இந்த மனோஜுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே போதும், இந்த பூகம்பம் வந்துட்டு நல்லாவே வெடிக்கவும் ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்த நம்ம நேரடியாக போய் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. ஆனால் இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாடி பார்க்கணும், பயத்தை காட்டணும், அணுவாக சித்திரவதை கொடுக்கணுங்கிறதுக்காக தானே இப்போ நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன் ரோகிணி. கூடிய சீக்கிரமே நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன் கல்யாணி. உன்னுடைய வாழ்க்கை இப்போ ஏன் கையில் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த கோவிலில் அப்படியே நின்றுட்டுருக்கேன். இங்கே நீ போ மனோஜ், நான் கோவிலில் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜ் காரில் இருக்க வச்சுட்டு வேகமாக ரோஹிணி உள்ளே போகிறவங்க அங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இங்கே சாமியார் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கோவிலில் அப்படி யாருமே இல்லையம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே ஒருத்தர் பழக்காமல் இருந்திருக்காரு, பழங்காலமாக இருக்காரு, அவர் தான் குறி சொன்னதாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி யாரும் இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் யாருமே இல்லையம்மா, யாராவது எப்போவது வருவாங்க, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நேரத்திலே போயிடுவாங்க. இங்கேயே பல காலமாக இருக்கிற சாமியாருன்னு அப்படி யாருமே இல்லைன்னு சொல்ல, இதை கேட்டு இங்கே நம்ம ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்போது நம்மளை பற்றின உண்மையை சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ இந்த கோயிலுக்கு என்னையும் மனோஜையும் வர வச்சிருக்கான். இப்படி சாமியார் வேஷம் போட்டு ஏதேதோ இந்த மனோஜை குழப்பி விட்டுருக்கான். அந்த ஒரு குழப்பத்தில் எங்கள் மனோஜ் இருந்துகிட்ருக்காரு. இதுக்காக இப்படி அதை சொல்லணும்னு நினச்சவன் நேராகவே வந்து சொல்லியிருக்கலாமே, எதுக்கு மறைமுகமாக வந்து சொல்லணும்? எதுக்காக நம்மளை இப்படி அலையப்படணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், மனசளவில் நோகடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் ரோஹிணி கீழே போக, என்ன ரோஹிணி என்னைய குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே இப்படி குழப்பத்தோட வர, வா போகலாம், நம்ம ஷோரூம் அங்கே இருக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க. இங்கே ரோஹிணி ரொம்ப பதட்டத்தோடய பார்த்துட்ருக்காங்க மனோஜம். அது மட்டும் இல்லாமல் இப்படி ரோஹிணியெல்லாம் கஷ்டப்படுற, இப்படி இந்த கல்யாணி கஷ்டப்படுறத பார்க்கணுங்கிறதுக்காக தானே நம்ம இப்போ கோயிலுக்கு வர சொன்னோம். இப்போ தான் மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அண்ணனை நீ என்னென்ன கொடுமைப்படுத்திருப்ப, அதுக்கான கொடுமை தண்டனை எல்லாத்தையும் நீ அனுபவிக்க தான் போகிற கல்யாணி. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை நீ பார்க்க மாட்டேன், வெறும் நரகந்தான். என் அண்ணன் பையனை கூட சீக்கிரமாக உங்ககிட்ட நான் பிரிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரும் அங்கே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. எங்கள் மனோஜ் ரோஹிணி காரில் ஏறி போகிறத கண்டிப்பாக
கண்டிப்பாக நம்ம கொளுத்தி விட்ட இந்த தீ கொழுந்து விட்டு எரிய தான் போகுது இவங்க வாழ்க்கையிலன்ற மாதிரி இங்கே அவர் அந்த யோசனையிலே இருக்க. இங்கே ரோஹிணி ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தான் மனோஜ் பக்கத்தில் உட்காந்து போயிட்டுருக்காங்க.